வணக்கம். சி. முருகன், மாநில செயலாளர், அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், ஏஐசிசிடியு. ஆலம் லைட் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான, அன்பான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, 13/8/2026 அன்று சென்னை மாநகரத்திலே தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய 7000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி எங்களது சங்கத்தின் சார்பாக, ஏஐசிசிடியு சார்பாக, உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக மிகப்பெரிய பேரணியை, கோட்டை நோக்கி பேரணியை நடத்தி காட்டினார்கள். அவர்களுடைய ஒட்ட கோரிக்கை பணி நிரந்தரம் வேண்டி. தோழர்களே, 1/8/2025 அன்று ராம்கி நிறுவனத்திடம் சென்னை மாநகரத்தினுடைய தூய்மை பணிகளை 5-6 மண்டலங்களை ராம்கி நிறுவனம் என்கிற மிக மோசமான ஒரு நிறுவனத்திடம் அன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரை வார்த்தது. அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் 5-6 மண்டலத்தினுடைய தூய்மை பணியாளர்கள் மிக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார்கள். 1/8/2025 முதல் சென்னை ரிப்பன் மாளிகை மாநகராட்சி, இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி, இந்தியாவிலே தொடங்கப்பட்ட, லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே தொடங்கப்பட்ட 2வது மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. அந்த சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகையின் முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை வடிவமைத்தார்கள். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், ராம்கி என்கிற தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்த பணியை ஒப்படைக்க கூடாது என்று மிக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். அதன் விளைவாக அப்போது சென்னையிலே கடுமையான வெயில், காலையில், மாலையில் மழை. அந்த வெயில் மழையை பொருட்படுத்தாமல் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண் தோழர்கள், அதுதான் மிக குறிப்பான விஷயம், முக்கியமான விஷயம், பெண் தோழர்கள் தங்களுடைய வீடுகளை எல்லாம் மறந்துவிட்டு ராம்கி நிறுவனத்திடம் ஒப்பந்த புள்ளியை கொடுக்கக்கூடாது என்ற ஒரே ஒற்றை கோரிக்கையை வைத்து 1/8/2025 முதல் உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் என்று பலகண்ட போராட்டங்களை நடத்தி காட்டினார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இன்னும் 2 நாட்களிலே சுதந்திர தினம் வரப்போகிறது. இந்த சுதந்திர தினம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவனை இழுத்து, அடித்து, உதைத்து, பெண்கள் என்றும் பாராமல் மிக மோசமாக அடித்து அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்து ஆங்காங்கே திருமண மண்டபங்களிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். ஒரு சிலரை திக்கு தெரியாமல் ஆங்காங்கே கொண்டு போய் விட்டார்கள். இதையெல்லாம் சகித்துக் கொண்டவர்கள் தான் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், ஏஐசிசிடியுடைய பெண் தோழர்கள். அப்படி போராடியதன் விளைவாக அன்றே அவர்கள் சொன்னார்கள், அந்த 13/8/2025 அன்று அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நாங்கள் தான் முடிவுரை எழுதுகிறோம். ஆனால் இதற்கு முன் ஒரு வரலாறு உண்டு. 19/1/2021 அன்று சென்னை மாநகரத்தை அன்றைய ஆண்டு கொண்டிருந்த, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி காலத்தில் இதே போல் தனியாருக்கு தாரை வார்ப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவு செய்தது. அதை எதிர்த்து மிக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் என்று பல வகையிலே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்ட பந்தலிலே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் அத்துணை பேரையும் நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னார். சொன்னபடியே அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் பணி செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இன்னும் பல துறைகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களும் 10 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பணி செய்திருந்தால் அவர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து யாரையும் நிரந்தரப்படுத்தவில்லை, எந்த ஒப்பந்த தொழிலாளரையும் நிரந்தரப்படுத்தவில்லை, எந்த தூய்மை பணியாளரையும் நிரந்தரப்படுத்தவில்லை. ஆனால் அதற்கு நேர்மாறாக ராம்கி நிறுவனத்திலும் சென்னை 5-6 மண்டலங்கள் பணி செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை விற்பதாக அறிவித்தார். இதை எதிர்த்துதான் 1/8/2025 முதல் 13/8/2025 வரை மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை வடிவமைத்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதன் கருப்பு நாள் தான்
இந்த வருடம் 13/8/2026 அன்று 8000க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகர வீதியிலே எங்களை நிரந்தரப்படுத்துங்கள், எங்களுக்கு நிலையான சம்பளம் வேண்டும் என்று நேற்று போராடினார். அப்போது 13/8/2025 போன வருடம் நடந்த போராட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய தலைவர்களை, அதாவது அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் AICCTU, உழைப்போர் உரிமை இயக்கம் தலைவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து இன்றைய முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி சொன்னார். அது மட்டுமா சொன்னார்? தேர்தல் வாக்குறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே சென்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து துறைகளிலும் பணி செய்திருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 5 வருடங்கள் அவர்கள் பணி செய்திருந்தால் போதும், மாநகராட்சி தூய்மை பணியாளர்களாகட்டும், நகராட்சி தூய்மை பணியாளர்களாகட்டும், பேரூராட்சி தூய்மை பணியாளர்களாகட்டும், ஊராட்சி தூய்மை பணியாளர்களாகட்டும், இல்லை என்றால் அந்த கல்வி நிறுவனங்களிலே பணி செய்யக்கூடிய தூய்மை காவலர்கள் யாராக இருந்தாலும் 5 வருடங்கள் பணி செய்தால் நாங்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்று 12 மாநகராட்சிகளை நாங்கள் தனியாருக்கு தாரை வாப்போம் என்று அறிவித்திருக்கிறார் என்றால், தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். 4 மாதங்களுக்கு 5 மாதங்களுக்கு முன்பே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே யார் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்? தூய்மை பணியிலே தமிழகம் முழுவதும் 2 லட்சம் பணியாளர்கள் இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு யார் என்று சொன்னால் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர், அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர்கள், அனைத்து சாதியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள். தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக அந்த தூய்மை பணிகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த தூய்மை பணியை தமிழகம் முழுவதும் பெருமளவில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய, அனைத்து சாதியினுடைய ஏழை பெண்கள் தூய்மை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த சமூகம், இந்த தூய்மை பணியாளர்கள் போராடும் போது விசில் வர வேண்டும் என்று விசிலுக்காக உழைத்தவர்கள் விசில் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய கனவு, ஏக்கம் அத்தனையும் தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றால் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று ஏமாந்ததன் விளைவாக இன்று வரை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கவில்லை. தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கலெக்டர் கூலி, மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய கூலியாவது கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. என்ன மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய கூலி என்ன? மாநகராட்சிக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு? 761 ரூபாய். மாநகராட்சிக்கு 760 ரூபாய் தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே மாநகராட்சியிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வழங்குகிறதா என்றால் தோழர்களே, கேள்விக்குறி. அதே போலதான் நகராட்சியிலே பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய கூலி 645 ரூபாய். 645 ரூபாய் வழங்கப்படுகிறதா? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா தமிழக முதல்வர்? கேள்விக்குறிதான். அதே போலதான் பேரூராட்சிகளில் பணி செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 565 ரூபாய் கொடுக்க வேண்டும். இது மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய கூலி விவரம். அந்த 545 கொடுக்கப்படுகிறதா என்றால் கேள்விக்குரியதான். அதே போலதான் அனைத்து ஊராட்சிகளிலும் பஞ்சாயத்துகளிலும் பணி செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 492 ரூபாய் கொடுக்க வேண்டும். இந்த 761, அதே போல 645, அதே போல 565, அதே போல 492 இந்த கூலி யார் அறிவித்தது? மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். அந்த நியாயமான கூலி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறதா? உலகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யவில்லை என்றால் நாறிவிடும். தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நடந்து கொண்டு போகும்போது ஏதாவது அந்த பொருட்களை அங்கே போட்டிருந்தால் நாப்கின் போடப்பட்டிருக்கும், அதை போல பேம்பர்ஸ் போடப்பட்டிருக்கும், அதை போல மிக கடுமையான நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பொருள்கள் போட்டிருக்கும். நாம் மூக்கை மூடிக்கொண்டு நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் அப்படி செல்கிறார்களா? தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அவர்கள் அந்த நகரத்தை சுத்தம் செய்கிறார்கள். மழை வந்தாலும், புயல் வந்தாலும், வெயில் அடித்தாலும், பனி வந்தாலும் நகரத்தை சுத்தம் செய்து நகரம் அழகாக இருப்பதற்கு, சென்னை மாநகரம் அழகான நகரம் என்று சொல்கிறோம் அல்லவா? அழகான நகரமாக இருப்பதற்கு முக்கிய முதற் காரணம் அந்த தூய்மை பணியாளர். அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தனியாருக்கு, தனியார் தயாராக இருக்கிறது. ஏன் அவர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் அல்லவா?
பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஒரு நிலையான கூலி தர வேண்டும் அல்லவா? ஆதி திராவிட மக்கள், அருந்ததிய மக்கள், அனைத்து சமூகத்தினுடைய ஏழை பெண்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் உயரக்கூடாதா? அவர்களுடைய பிள்ளைகள் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டுமா? அவர்களும் கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டாமா? தயவு செய்து அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள்? இதற்காக தான் வாக்குறுதிகள் கொடுத்தீர்களா? நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த அரசாங்கம் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளாமல் ராம்கி நிறுவனத்திற்கு தூய்மை பணியை நாம் ஒப்பந்த முறையில் விடலாமா? அதே போல என்விரோ என்ற நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்களை விற்றுவிடலாமா? அல்லது ஹேபஸ் சிமித் என்ற நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்களை விற்றுவிடலாமா? கிறிஸ்டால் என்கிற நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்களை விற்றுவிடலாமா என்று அரசாங்கம் யோசிப்பது தயவு செய்து தவறல்லவா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நீங்க வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா?